அன்போடு இருக்க வேண்டும். தென்காசி என்பது அற்புதமான மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர். பெரிய பெரிய மா மனிதர்கள், சுதந்திரத்திற்காக விடுதலை போராட்டத்திலே பங்கு பெற்றவர்கள் வாழ்ந்த அந்த புண்ணிய மண், ஒரு தேசிய மண். எல்லா தரப்பட்ட கட்சிகளுமே மிக அற்புதமான தலைவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மண். இந்த மண்ணில் உங்கள் சார்பாக ஒரு அற்புதமான வேட்பாளர் நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றோம். அருமை சொந்தங்கள், என்னை கேட்டீங்கன்னா திமுக காரங்களா இருந்தாலும் நீங்க ஆனந்தன் ஐயாசாமிக்கு வாக்களிக்க வேண்டும். நம்முடைய ஜனநாயகத்தில் சாதாரணமாக வரப்போவது கிடையாது. நான் பலமுறை சொல்வேன், தென் தமிழகத்தில் எந்த சமுதாயமாக இருந்தாலும் கூட வளர்ச்சி குறைவாகின்ற காரணத்தினால ஒரு மனிதன் தென் தமிழகத்திலிருந்து படித்து மேலே வருகின்றான் என்றால் ஒரு புழுதி காட்டில் ஓடி விளையாடி தந்தை தாய் எல்லாம் உயர்த்து மேலே வரக்கூடியவர்கள் தென் தமிழகத்தினுடைய சொந்தக்காரன். அதனாலதான் உலகம் முழுவதுமே இன்னைக்கு நம்முடைய தென் தமிழகத்தினுடைய சகோதரர்களை உலகம் முழுவதும் நான் பார்க்கிறேன். வேற வேற வேலையில இருக்கிறாங்க. அமெரிக்கால, லண்டன்ல, சிங்கப்பூர்ல, எங்க போனாலும் எந்த ஊருங்க அண்ணன் தென்காசி, எந்த ஊருங்க அண்ணன் விருதுநகர், அண்ணன் எந்த ஊருங்க அண்ணன் மதுரை பக்கத்துல, அண்ணன் எந்த ஊர் அண்ணன் சிவகாசிக்கு இந்த பக்கம் சின்ன ஊருன்னு 8 கிலோமீட்டர். அருமை சொந்தங்களே, இந்த ஊர் முன்னேற்றம் அடைய வேண்டும். பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இங்க வரணுங்க. உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் நன்றாக படித்து விட்டு இந்த ஊர்ல ஒரு தலைமுறை ஏழையா இருந்துட்டோம், 2வது தலைமுறை ஏழையா இருந்துட்டோம், எத்தனையோ குடும்பத்துல 7வது தலைமுறையும் ஏழையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சொந்தங்களே, அதையெல்லாம் நம்முடைய ஜனநாயகத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது, மிக மிக தவறு. அவர்களெல்லாம் முன்னேற்றுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த முறை ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை படைக்க இருக்கின்றோம். ஐயா, நான் ஊட்டியில் ஆரம்பிக்கும் ஐயா, கொங்கு பகுதி, டெல்டா பகுதி எல்லா பக்கம் சுத்திக்கிட்டே வரணுங்க. 20 நாட்களாக ஒரு பெரிய அலையை நாம் பார்க்கின்றோம். பெரிய அலை ஐயா. இந்த அலை 210 எம்எல்ஏவை தாண்டி தாங்க ஐயா நிக்க போகுது. இது 130, இது 115 நிற்காது. களத்தை பார்த்துவிட்டு உங்கள் முன்னால் நான் பேசுகின்றேன். அதன் தாய்மார்கள் எல்லாம் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டவே வேண்டாம் முடிவு பண்ணிட்டான். எத்தனையோ பகுதியில திமுக காரங்க ஓட்டு கேட்டு வந்தாவே அண்ணே வீட்டுக்குள்ள வராதீங்க, வீட்டுக்கு வெளியே வச்சுட்டு போங்கன்னு சொல்லும் அளவுக்கு இருக்கிறாங்க. மே 4ஆம் தேதிக்கு பிறகு உறுதியாக, நிச்சயமாக, சத்தியமாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அந்த நாற்காலியில் அமரப்போவது உறுதி. அப்ப இங்கிருந்து அன்பு சகோதரர் அவர்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக அந்த சட்டமன்றத்திற்குள்ள உங்களுடைய குரலாக இவர் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அருமை சொந்தங்கள், தென்காசி வாசுதேவநல்லூர்ல போன முறை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெறும் 2367 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இந்த தொகுதியில இழந்தோம். இந்த முறை எல்லோரும் ஒன்றாக இணைந்து மிக ஒற்றுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை இந்த தொகுதியில் கட்டளை நிற்கவில்லை என்றாலும் கூட தாமரைக்காக மிக கடுமையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் களத்தில் பாடுபடுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருமை சொந்தங்களே, இந்த முறை இந்த வாய்ப்பை நீங்க தயவு செஞ்சு நழுவு விடக்கூடாது. அடிக்கடி ஆனந்தன் என்கிட்ட சொல்லுவார், அண்ணே இந்த செண்பகவல்லி அணையை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணா இந்த ஊர்ல எங்க தொகுதியில 1,00,000 ஹெக்டர் நிலத்திற்கு நீர்ப்பாசனம் வந்த ஊர் 1793 போட்ட ஒப்பந்தம். சிவகிரி மகாராஜாவுக்கும் தெவங்கூர் சமஸ்தானத்துக்கு போட்ட ஒப்பந்தம் ஐயா. கர்ம வீரர் காமராஜர் ஐயா வரைக்கும் உங்களுக்கு தெரியும், செண்பகவல்லி அணையினுடைய தண்ணி வருது. ஒரு பக்கத்து தண்ணி நமக்கு வரணுங்க ஐயா, ஒரு பக்கத்து தண்ணி கேரளாக்கு போயிடும். ஆனா என்னைக்கு அந்த டேம்ல விரிசல் விழுந்துச்சோ காமராஜர் ஐயா சரி பண்ணிட்டார். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா முதலமைச்சராக இருந்த பொழுது டேம்ல விரிசல் விழுந்த பொழுது இங்கிருந்து பணத்தை அனுப்பிட்டார் கேரளாக்கு. அந்த விரிசலை சரி பண்ணுங்க தமிழ்நாட்டினுடைய செலவை புரட்சி தலைவர் ஐயா கேரளா கொடுத்தாங்க. அதை அப்படியே ஏமாற்றி 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க.